ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனித்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஸா ரெசிபி தான். ஹெல்த்தியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல் பர்பஸ் பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டாக எப்பயும் நார்மல் பிஸா மாதிரி இன்னொன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஒரு ஹெல்தி பிஸா மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இது மாதிரி பண்ணி இஃப்தாருக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எப்போவுமே வடை பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு. ஆல் பர்பஸில் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கோதுமை மாவுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிஸா சாஸ்க்காக நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 3 ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது வேக வச்சக்கப்புறம் இந்த தக்காளியிலேருந்து தோலை ரிமூவ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2-3 கார்லிக்கை நான் கிரேட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது லைட்டாக கார்லிக் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளியெல்லாம் வேக வச்சு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா பேசில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரேகானோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே ஒரு கெட்டியான ஒரு தன்மை வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானா நமக்கு அவ்வளோதான். நம்ம சாஸ் ரெடி. வீட்லேயே நம்ம சூப்பராக பிஸா சாஸ் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக சூப்பராக பிஸா சாஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ இது நம்ம ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நான் எப்போயுமே பிஸா செய்யும் போது வீட்டில் தான் செய்கிறது, கடையிலலாம் வாங்குறது கிடையாது. சாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிஸா பேஸு அந்த மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 3/4 கப்பு வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கும் ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் மாவை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பால் வார்மாக இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. கை உள்ளே விடுற அளவுக்கு வார்மாக இருக்கணும். நான் ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். அது ஈஸியாக ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்க 1 கப் மாவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கோதுமை மாவில் செய்யும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பட் நான் இது ஆக்சுவலாக நான் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் நான் நினச்ச அளவுக்கு ஹார்டாக இல்லை, நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இது இப்போ நம்ம கையை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லேசாக நம்ம ஆயிலில் இந்த பேன்லேயே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 hours நம்ம விட்டால் தான் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். கொஞ்சம் வார்மாக இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். ரொம்ப கூலிங்காக இருந்தால் அதை வார்மாக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். இதை நம்ம கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். சிக்கன் ஒரு 200 கிராம் குட்டி குட்டி பீசஸாக பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கான மசாலா தான், எப்பயும் போல் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் அரேகனோ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிஸாக்கு இந்த அரேகனோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த சிக்கன்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நமக்கு ரெடி ஆகியாச்சு. பீசஸ்லாம் நம்ம சின்ன சின்னதாக போட்டிருக்கனால நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சிக்கனும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அரேகனோ போடுறதுனால அந்த பிஸா கடையில் அந்த பிஸா ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அது நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா செமையாக ஸ்மெல் அடிக்கும்.
அந்த அரைகனோ ஹர்ப் மட்டும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனு, பிஸா சாஸு, சீஸ் ரெடி, ஆனியனு, கேப்சிகம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கிட்ட ஆலிவ்ஸ் அவைலபிள் இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பிளஞ்சு வச்ச மாவோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே வந்து ஆல் பர்பஸ் மாவு, மைதா மாவாக இருந்தால் இன்னுமே பெருசாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த கோதுமை மாவில் வந்து இவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஓகே. இப்போ நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேன் இருந்தால் நீங்கள் பேன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பட்டர் பேப்பர் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு பிஸாக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பெரிய பிஸா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்து இந்த மாதிரி ரொட்டின்னு கட்டுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ரொம்ப மெலிசாக கட்டக்கூடாது. கொஞ்சம் வந்து நமக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபோக்கு வச்சு எல்லா பக்கமும் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து அது உப்பி பூரி மாதிரி வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாஸை ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் நம்ம செய்கிற பிஸாவுக்கு வந்து இந்த சைடில் வந்து க்ளோஸ் பண்ணுறது, இந்த சாஸ் வெளியே வந்துடும், சீஸ் வெளியே வந்துடும்ங்கிறனால சைடில் வந்து பண்ணுவாங்க கடையில். அது வந்து எனக்கு தேவையே படாது. எனக்கு அந்த மாதிரி வெளியே வர அளவுக்கு ஆனதில்லை. அதனால் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நான் வந்து சைடில் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எப்படியே இருக்கும். கடையில் கொடுக்குற பிஸாவில் வந்து நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுவோம் இல்லையா, இது வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஆனியனும் கேப்சிகம் போட்டிருக்கேன், சிக்கன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஆலிவ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஆலிவ் ஸ்டாக் இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணல. இப்போ வந்து சீஸ் வந்து தேவையான அளவுக்கு நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கேன் 180 டிகிரியில். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் வந்து தோசை சட்டியில் கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் கொடுக்கலாம் எப்போவுமே ரவுண்டாக பண்ணுறதுக்கு அப்படிங்கிறனால வந்து ஒரு ஹாஃப் சைஸில் வந்து நான் வந்து சாஸ் போட்டு ஆனியன், கேப்சிகம் போட்டு சிக்கனு, சீஸு எல்லாமே போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சீஸ் போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஹாஃபாக நான் வந்து ஃபோல்டு பண்ண போகிறேன். அப்படியே நான் வந்து இந்த பேஸை எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சீல் பண்ணிக்கலாம். ஃபோக்கை வச்சு நல்லா சீல் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்கு மேலே அகைன் சாஸு, ஆனியன், கேப்சிகம், சிக்கன், சீஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓவன் இல்லாதவங்க வந்து இதை தோசை சட்டியில் கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இட்லி சட்டியில் வந்துட்டு கீழே தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஜஸ்ட்டு இட்லி மூடி மேலே வந்து நம்ம பிஸா மாதிரி வச்சு கூட நம்ம பண்ணலாம். நல்லாயிருக்கும். இதையுமே வந்து நான் 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸு வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லேசாக நான் கட் போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணியிருக்கேன். என்னால் வெந்தக்கப்புறம் கட் பண்ண வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேசாக நான் கட் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி நார்மல் பிஸாவோட இந்த ஷேப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயும் வந்து மசாலா இருக்குது, மேலேயும் மசாலா. அதனால் வந்து எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் செய்கிறதுனால நம்ம காரம் எல்லாமே வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். சீஸுமே நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் கடைகளுக்கு கொடுக்குறத விட. அதனால் வந்து நான் என் பையன் என்ன கேட்டாலுமே வந்து அதை நான் கடையில் இருக்கிறத அப்படியே வீட்டில் நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஒரு ரெசிபி க்ரியேட் பண்ணி நானே பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பண்ணது தான் இந்த இஃப்தார் ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.